पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று பார்த்தீங்கன்னா 9வது ஸ்லோகம் வந்திருக்கும். 6, 7, 8 இந்த 3 ஸ்லோகங்கள்ல பார்த்தீங்கன்னா தனித்தனியா 3 குணங்களை பத்தின காரியங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. 6வது ஸ்லோகத்தை சொல்லிச்சு சத்வகுணம் பார்த்தீங்கன்னா நிர்மலம் பிரகாசகம் அனாமயம். நிர்மலமானது ஸ்பட்டிக மாதிரி தெளிவா இருக்கிறது, பிரகாசிக்க கூடியது, இருக்கிற வஸ்துவை உள்ளபடி அது பிரகாசிக்கும். லைட்டை போட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி. அதுக்கப்புறம் அனாமயம் அப்படின்னா எந்த ஒரு உபதிரவமும் தீங்கும் இல்லாதது, துன்பம் இல்லாதது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்வகுணத்தை யார் அதிகமா ஃபாலோ பண்றோமோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகத்து மேல பார்த்தீங்கன்னா ஒரு ஈடுபாடு பற்றுதல் உண்டாகும், சுகசங்கம் உண்டாகும், சுகத்திலேயே இருக்கணும்னு அப்படின்னு ஒரு ஆவல் உண்டாகும். அதுக்கப்புறம் ஞானத்தை தேடின மார்க்கம் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும், ஞானத்தையே தேடி தேடி போயிட்டே இருப்பாங்க. அப்ப சுகத்தினாலும் ஞானத்தினாலும் அந்த ஞான பற்றுதல்னாலும் ஜீவர்களை இந்த தேகத்தோடு அது என்ன பண்ணுது, பந்தப்படுத்துது. அதனால என்ன ஆகும், ஒரு ஜீவன் சத்துவகுணத்துல இருந்து இந்த தேகத்தை விட்டான் அப்படின்னா அவன் இருக்கும் போதே சுகத்தை ஆசைப்பட்டிருப்பான். அதனால பார்த்தீங்கன்னா சுகமான காரியங்கள் புண்ணியமான கர்மங்கள்ல ஈடுபடுவான், ஞானத்தோட விஷயங்கள்லயே ஈடுபடுவான். அதனால அந்த ஜீவன் போனதுக்கு பிறகு அந்த ஜீவன் பார்த்தீங்க அப்படின்னா தேவலோகங்கள்ல போய் தேவதா பிறவிகளை பார்த்தீங்கன்னா எடுக்கின்றான். இந்த ஜீவன் சுகப்பிறவிகளோடு சுக தேகங்களோடு கட்டி வைக்கப்படுகின்றான் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரஜோகுணத்துல எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுணம் எப்பவுமே ராகாத்மகம். ரஜோகுணம் ராகாத்மகம். ரஜோகுணம் பார்த்தீங்கன்னா ஆசை வடிவானது. அது பார்த்தீங்கன்னா அடையாத பொருளை அடையணும்ன்ற திருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசையை உண்டு பண்ணும். கூடவே அடைஞ்ச வஸ்துக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பற்றுதலை உண்டாக்கும், திருஷ்ணா சங்க சமுத்பவம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அது ஜீவர்களை பார்த்தீங்கன்னா என்ன விதமாக பந்தப்படுத்தும் அப்படின்னா
ஆசைப்பட்டதை அடையறதுக்கும் அடைஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காப்பாற்றுவதற்கும் என்ன உண்டோ அந்த கர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்மளை ஈடுபடுத்தும். அதனால மனிதன் என்ன பண்ணுவான், ரஜோகுணத்திலேயே இருப்பான். இறந்த பிறகு அவன் திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனுஷலோகத்துக்கே வந்து மனுஷனா பிறக்கிறான். அதுக்கப்புறம் தமோகுணம் என்ன பண்ணும் அப்படின்னா தமஸ்து அஜ்ஞானஜம் வித்தி. தமோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானத்திலிருந்து உண்டானது. அது சர்வதேகினாம் எல்லா ஜீவராசிகளையும் என்ன பண்ணும், மோகத்தில் ஆழ்த்தக்கூடியது, மயக்கத்தை உண்டு பண்ணும். அது என்ன பண்ணும் அந்த தமோகுணம் அப்படின்னா பிரமாதம்னு சொல்லக்கூடிய கவனக்குறைவு. அப்ப கவனக்குறைவு வரும்னா என்ன அர்த்தம், இந்திரியத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸ் ஆகிறது. அதனால தன்னுடைய காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாம தள்ளி போடுறது, தன்னோட காரியத்தை அவாய்ட் பண்றது, டியூட்டில இருந்து விலகிறது. அதுக்கு காரணமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோம்பல்னு சொல்லக்கூடிய ஆலசியம். அதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்ரை, அதிகமான தூக்கம். இந்த 3 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவராசிகளை பந்தப்படுத்தும். இதுலயே இருக்கிறவன் இறந்து போன பிறகு என்ன ஆவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டில்னஸ்ஸா இருக்கக்கூடிய செயலின்மையில இருக்கக்கூடிய கல், மண், மரம், செடி, கொடி அப்படின்னு இருக்கிற கீழான ஜீவராசிகளாக அவன் பிறக்கின்றான். அப்ப திரும்ப 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 இந்த ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான தேகங்களையும் அடைஞ்சு 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 பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். கூட்டுக்குள்ளார போய் இதை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இவனுக்கு லிபரேஷன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அப்ப 3 குணங்களுக்கு உட்பட்டவர்கள் ஜென்மங்களை எடுத்துக்கிட்டே இருப்பார்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா 9வது ஸ்லோகத்துல சொல்லிச்சு, சத்வம் சுகே சஞ்சயதி. சத்வகுணம் வந்து பார்த்தீங்கன்னா சுகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தப்படுத்தும், நம்மளை கட்டி வைக்கும். ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மணி, கர்மத்துல ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா பந்தப்படுத்தும். கர்மத்தையே பண்றதுல லட்சியமா வச்சுக்கிட்டு நிறைய பேர் கர்மியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தமோகுணம் என்ன பண்ணும், ஞானம் ஆவருத்திய, சத்வகுணத்தோட ஞானத்தை மூடி மறைத்து தமோகுணம் என்ன பண்ணும், பிரமாதம்னு சொல்லக்கூடிய கர்த்தவியத்துல இருந்து விலகுதல், நித்ரை முதலியவற்றில் பந்தப்படுத்தும் அப்படின்னு 9வது ஸ்லோகம் முடிஞ்சிருச்சு. 10வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் அவதாரிக்கா ஒண்ணு பண்றார். ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்றார், சத்வம் உக்தம் காரியம் கதா குருவந்தி குணா இது உச்சியதே. இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் கதா குருவந்தி குணாகா, எப்பொழுது இந்த குணங்கள் செய்கின்றன அப்படின்னு கேள்வி வருது. எப்பொழுது இந்த குணங்கள் சொல்லப்பட்ட காரியங்களை செய்கின்றன, நமக்குள்ளார எப்போ இந்த காரியங்கள்லாம் வெளிப்படுது அப்படின்னு கேட்டா 10வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ரஜஸ்தமஸ்சாபிபூய ரஜஸ்தமஸ்சாபிபூய சத்வம் பவதி பாரத, சத்வம் பவதி பாரத, ரஜஸ் சத்வம் தமஸ்சைவ, தமஸ் சத்வம் ரஜஸ் ததா, ரஜஸ் சத்வம் தமஸ்சைவ, தமஸ் சத்வம் ரஜஸ் ததா, ரஜஸ்தமஸ்சாபி பூய சத்வம் பவதி பாரத, ரஜஸ் சத்வம் தமஸ்சைவ, தமஸ் சத்வம் ரஜஸ் ததா. எப்பொழுது எந்த காரியம் வெளிப்படும் நம்ம தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும் அப்படின்னும் போது ரஜஸ்தமஸ்ச அபிபூய, இந்த 3 குணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை விட்டு ஒன்று இருக்காது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கிய காரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. தீபத்தோட திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தீபம் எரியுது அப்படின்னா அந்த தீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசம் எது, தீபம் எரியறது அக்னி வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசம். இந்த அக்னி தீபம் எரியறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜலம் இருக்கு, அதுக்கப்புறம் திரி இருக்கு. அந்த திரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமோ குணம், தமோ குணமா இருக்கிறது, ஜடமா இருக்கிறது, அது வந்து சலனம் இல்லாம இருக்கிறது ஜடம். அந்த அக்னி எரியறதுக்கான நெய்யோ இல்லை வந்து எண்ணெயோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம். இந்த 3ம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் வந்து பார்த்தீங்கன்னா எரிகிறது.
இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 குணங்களும் சேர்ந்து தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்னை விட்டு ஒன்று 3 குணங்கள் இருக்காது. எப்பவுமே நீங்க குணாதீத்தன ஆகணும் அப்படின்னாலும் கூட யோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், 98% வந்து சத்துவ குணத்தை நம்மளால உற்பத்தி பண்ண முடியும் இல்லையா, அதிகப்படுத்த முடியும் இல்லையா, 100% சத்துவ குணம் அப்படின்னு ஒண்ணு இல்லை. அப்ப மீதி இருக்கிற 98க்கு அப்புறம் இருக்கக்கூடிய 1% சத்துவ குணம், இது ரஜோகுணம், 1% வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம். இப்படிதான் இருக்கும். இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா 100% அப்படின்னு எந்த குணத்தையும் உண்டு பண்ண முடியாது. 100% ஒரு குணத்தை வந்து பாத்தீங்கன்னா எரேஸ் பண்ணவும் முடியாது. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவ குணம் என்ன பண்ணும்? ரஜஸ் தமஸ்ச அபிபூய சத்துவம். சத்துவ குணமானது ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் அழுத்தி கீழே வந்து பாத்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இது மேலோங்கி அபிபூய அப்படின்னா ரெண்டுத்தையும் மறைச்சு இந்த சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா மேலோங்கும். மேலோங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 70% 60%க்கு மேலேயே போக ஆரம்பிக்கும். 50-50 வச்சுங்க. இப்ப நமக்கு வந்து சத்துவ குணம் ஒரு 50% வருது அப்படின்னா மீதி இருக்கிற 50% வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன்ல இருக்கும். இந்த சத்துவகுணம் 50% அதிகமாகும் போது அது தன்னுடைய காரியத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண ஆரம்பிக்கும். சத்துவகுணத்தினால பிரகாசம் உண்டாகும், சத்துவகுணத்தினால சித்தம் நிர்மலமாகும், சத்துவகுணத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தோடு உங்களுக்கு பந்தம் உண்டாகும், எந்த ஒரு உபதிரவமும் உண்டாகாது, அது சுகத்தோடு உங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 50%க்கு மேல வந்தாச்சுனாவே அப்ப தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் அடக்கி இந்த சத்துவகுணம் மேலோங்கும் போது சத்துவகுண காரியம் நடக்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி ரஜசத்துவம் தமசைவ, அதே மாதிரி ரஜோகுணத்தையும் சத்துவகுணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சு கீழே தள்ளி இந்த தமோ குணமானது மேல வரும்போது அந்த தமோ குணத்தோட காரியமா இருக்கக்கூடிய பிரமாதம், ஆலசியம்ன்ற சோம்பல், அதுக்கப்புறம் தமோ குணத்தோட நித்ரை முதலியவைகள் வந்து பாத்தீங்கன்னா மேலோங்குது. ரஜோ காரியமும் சத்துவ காரியமும் கீழே போயிடுது. அதே மாதிரி ததா அது போலவே தமசத்துவம் ரஜஸ்ததா, அது போலவே ரஜோகுணம் என்ன பண்ணும் அப்படின்னா தமசையும் சத்வகுணத்தையும் கீழே தள்ளி இந்த ரஜோகுணம் மேலோங்கும் போது ரஜோகுணத்தோட காரியமா இருக்கக்கூடிய ராகம் துவேஷம் இதெல்லாம் உண்டாகும். மனுஷர்களை வந்து பாத்தீங்கன்னா கருமத்தோடு பந்தப்படுத்தும். அப்புறம் திருஷ்ணான்ற வேட்கை உண்டாகும். அதுக்கப்புறம் இருக்கிற வஸ்துக்கள்ல சங்கமானது பற்றுதலானது உண்டாகும். அப்போ ஒண்ணு மேல வந்து மற்ற இரண்டையும் வந்து பாத்தீங்கன்னா கீழே அழுத்தி பிடிச்சு ஒரு குணம் பிரதானமாகும் போதுதான் அந்த குணத்தோட காரியம் சம்பவிக்கும். சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல ஆச்சாரிய சொல்றார், ரஜக தமகச்ச உபௌ அபி, ரஜோகுணமும் தமோ குணமும் இந்த 2 குணங்களும் அபிபூய, இவை இரண்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கீழே இறங்கி, அபிபூயனா இந்த ரெண்டுத்தையும் மறைத்து அழுத்தி பிடிச்சு சத்வம் பவதி உத்பவதி, சத்வகுணம் மேலோங்கி நிற்கும் போது எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா வர்த்ததே, எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நன்றாக சத்வகுணம் மேலோங்கி வளருகின்றதோ, ததா யதா ததா எப்பொழுது வளர்கிறதோ அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா லப்தாத்மகம் சத்துவம், சத்துவம் சிட்டிங் எம்எல்ஏ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட போஸ்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து விட்டது. அப்ப சத்துவகுணம் நல்லா தன்னுடைய நிலையை அடைந்த நிலையில் சத்துவம் லப்தாத்மகம் சத்துவம் அது என்ன பண்ணும்? ஸ்வகாரியம், தன்னுடைய காரியமா இருக்கக்கூடிய ஞான சுகாதி ஆரபதே ஹே பாரத. அப்ப சத்துவகுணம் என்ன பண்ணும்? ஞான விஷயத்துல உங்களை வந்து பந்தப்படுத்தும், கூடவே சுகத்திலும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களை பந்தப்படுத்தும். சத்துவகுணத்தோட காரியம் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்ப வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து பாத்தீங்கன்னா 7 போகுது. இப்ப நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சோம்,
தூங்கி எந்திரிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே போயிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரலை. அதனால கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்னஸ் இருக்கு. தூக்கமும் போச்சு. தமோ குணம் இன்னும் ரஜோகுணம் வரலை. இப்போ நமக்கு என்ன அதிகமாக பிரதானமாக இருக்கு அப்படின்னா சத்துவ குணம் வந்து நல்லா மேலோங்கி இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யாரெல்லாம் சத்துவ குணம் மேலே வரலையோ அவங்கெல்லாம் ரஜாயையும் கம்பளியும் இழுத்து போத்திட்டு சுகமா தூங்கிட்டு இருப்பாங்க, இன்னும் குடிச்சிருக்க மாட்டாங்க. இதே நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த தமோ குணம் கீழே போயிடுச்சு, இந்த சத்துவ குணம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்ததுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீதா கிளாஸ் போகணும் அப்படின்னு நம்ம குள்ளுக்குள்ளார ஒரு இச்சை வந்து கீதா கிளாஸ்ல வந்து உட்காந்து பாடம் படிச்சுட்டு இருக்கோம். அப்ப ஞானத்தோடு இந்த சத்துவ குணம் நம்மளை என்ன பண்ணுது, பந்தப்படுத்துது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரு சுகம் போயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். மனசு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சஞ்சலமா இருக்காது, ரஜோகுணம் வந்திருக்காது, ரொம்ப குவைட்டா இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா குவைட்டா இருக்கும். அந்த குவைட்டா இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்க சுகம் இருக்கிறதுக்கு அர்த்தமாகுது. அப்போ சத்துவ குணம் காலையில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகத்தோடும் இந்த ஞானத்தோடும் நம்மளை பந்தப்படுத்துகிறது. ததா அது போலவே ரஜோகுணோ சத்வம் தமச்ச ஏவ உபவபி அபிபூய, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜோகுணக சத்வம், ரஜோகுணமானது என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்வம் தமச்சேவ உபவபி, சத்வ குணத்தையும் தமோ குணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அபிபூய அப்படின்னா அழுத்தி கீழே தள்ளி என்ன பண்ணுது அப்படின்னா வர்த்ததே, ரஜோகுணம் எப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வளருகின்றதோ மேல் நோக்கி நல்ல 50% மேல சத்துவ குணம் மேலோங்கும் போது யதா ததா எப்பொழுது மேலோங்குதோ ததா அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கர்ம திருஷ்ணாதி ஸ்வகாரியம் ஆரம்பத்தே. அப்ப ரஜோகுணம் என்ன பண்ணுன்னா ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருது. ஆக்டிவ் ஆனோன்னு நம்மளை கர்மத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்த ஆரம்பிக்குது. இப்ப 8 மணிக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா வந்துடும். இந்த சூரியன் வர வர வரவே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த வெப்பமானது நம்மளுடைய தேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பித்த நாடிகள் அப்படின்னு நிறைய நாடிகள் இருக்கு. அந்த பித்த நாடிகளோட கனெக்ட் ஆகும் போது கபநாடின்னு அப்படின்னு ஒரு நாடிகள் இருக்கு. இந்த கபநாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்லுன்னு இருக்கிறது. அந்த கபநாடிகள் தமோ குண பிரதானம், அதை அடக்கி இந்த சூரிய பிரகாசம் வந்து பித்த நாடிய உடம்புக்குள்ளார அதிகப்படுத்தி நமக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பு, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இயல்பாவே மனிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருமத்துல பிரவருத்தி ஆகிறான். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது வேணும் அது வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது எல்லாத்தையும் ஆசைப்படுறான். அந்த ஆசைப்பட்டதை அடையிறதுக்காக ஏதோ ஒரு ஆக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட ஆரம்பிக்கிறான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது ரஜோகுணம் மேலோங்குதோ அப்பொழுது கர்ம திருஷ்ணாதி, கருமத்தினால கட்டப்படுகின்றான். திருஷ்ணான்னு சொல்லக்கூடிய ஆசையினாலையும் கட்டப்படுறவனா ஆகின்றான். இந்த ரஜோகுணம் ஸ்வகாரியம் ஆரம்பத்தே, ரஜோகுணம் தன்னுடைய காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கின்றது. 8 மணிக்கு மேல நம்ம எல்லாம் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். மனசோட சாந்தமா இருந்த மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சலமா ஆரம்பிக்கும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணத்துல போகல, சத்துவ குணத்துல இருந்து என்ன ஆயிடும், மெதுவா வந்து ரஜோ குணத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்ப 8 மணிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுது அப்படின்னா மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் ரஜோ குணமே போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து விசிராந்தி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு தமோ குணம் ஆக்கிரமிச்சிடும். ஒரு 3 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமோ குணத்தோட பிரபா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். திரும்ப ஒரு ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். 4 மணில இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் மெதுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜோகுண காரியங்களா பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் ரஜோகுண காரியம் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ராத்திரி 10 மணிக்கு மேல ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போனோன்னு அது தமோ குணமா மாற ஆரம்பிச்சிடும். உங்களை மெதுவா பெட்டுக்கு கூட்டு போயிட்டு தூங்க வச்சிடும். திரும்ப வந்து காலையில எந்திரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணம் திரும்ப ஆரம்பிச்சிடும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 குணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்ல போயிட்டே இருக்கிறது. ததா தம அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமோ குணமானது என்ன பண்ணும், தம ஆக்கியோ குணக, தமமென்ற பெயரை உடைய குணமானது சத்துவம் ரஜக உபவபி அபிபூய,
இந்த தமோ குணம் என்ன பண்ணுது? சத்துவ குணத்தையும் ரஜோகுணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கீழே அழுத்தி பிடிச்சு என்ன பண்ணுது அப்படின்னா ததாயேவ வர்த்ததே யதா, எப்பொழுது இந்த தமோ குணமானது வளர்ந்து மேலோங்குகின்றதோ ததா அப்பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா ஞான ஆவரணாதி ஸ்வகாரியம் ஆரம்பத்தே, ஞானத்தை மூடி மறைச்சு இந்த தமோகுணம் என்ன பண்ணும்? தன்னுடைய காரியமா இருக்கிற என்னது பிரமாதம், ஆலசியம், நித்ரா, கவனக்குறைவு, அதுக்கப்புறம் சோம்பல், அதுக்கப்புறம் தூக்கம், இந்த மூணுத்தையும் கொடுத்து தன்னோட காரியத்தை செயல்படுத்துகின்றது, ஆரம்பிக்கின்றது அப்படின்னு 10வது ஸ்லோகம் இருந்துச்சு. 10க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். யதா யோ குணக, எப்பொழுது எந்த குணமானது உத்பூதோ பவதி, நல்ல மேலோங்குகின்றதோ, மேலோங்கி நல்ல வளர்ந்து நிற்கிதோ, பிரதான தன்மையை அடையுதோ, ததா அப்பொழுது அஸ்ய கிம் லிங்கம் இது உச்சியதே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன லிங்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன குணம் போகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? லிங்கம்னா அடையாளம், ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கணுமே சுவாமி. எப்பொழுது எந்த குணம் மேலோங்கி நிற்கிறதோ அப்பொழுது அந்த குணத்தினுடைய சிம்டம்ஸ் எதை வச்சு நம்ம கண்டுக்க முடியும் இந்த குணம் மேலோங்கி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டா அதுக்காக 11வது ஸ்லோகத்தை கிருஷ்ண பரமாத்மா ஆரம்பிக்கிறார். சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின், சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் பிரகாஷ உபஜாயதே, பிரகாஷ உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாத், ஞானம் யதா ததா வித்யாத் விவ்ருதம் விவ்ருதம் சத்வமித்யுத, விவ்ருதம் சத்வமித்யுத சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் பிரகாஷ உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாத் விவ்ருதம் சத்வமித்யுத. ரொம்ப அருமையான அடையாளம். இதெல்லாமே வந்து பிராக்டிக்கலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லப்படுது. நம்ம பாட்டுக்கு தூக்கி போட்டு ஓரமா போறதுக்கு இல்லை, ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சதா காலமும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சர்வத்வாரேஷு அஸ்மின் தேகே, தேகேஸ்மின் அப்படின்னு பிரிச்சு போட்டீங்கன்னா இந்த தேகத்தில் சர்வ துவாரங்கள் அப்படின்னா எத்தனை துவாரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவாரங்கள் அப்படின்னா விஷயங்களை, வெளியில இருக்கிற விஷயங்களை உள்ள இருக்கிற நான் அறிவதற்கு ஒரு வாசல். அந்த வாசலுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா துவாரங்கள்னு பேர். எத்தனை வாசல் இருக்கு? 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம் 10, அப்புறம் 10 நாளும் 14 விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இந்த 14ம் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்வாரம், அனைத்து துவாரங்களும் அப்படின்ற சப்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வாசல்களும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எல்லா வாசல்களிலும் அஸ்மின் தேகே, இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாசல்களிலும் பிரகாஷக யதா உபஜாயதே, எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுதோ, பிரைட் ஆகுதோ, பிரைட்னஸ்னா பிரகாசம், நல்லா பிரகாசிக்குதோ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட மனசு ரொம்ப சாந்தமா இருக்கு, என் புத்தி வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தளர்ந்து போயிருக்கு. நானும் வந்து பாத்தீங்கன்னா காலையில 20 நிமிஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிஸ்க் வாக் பண்ணணும்னு நல்ல கிளைமேட்ல வேகமா நடந்துட்டு வந்து உட்கார்றேன். உட்கார்ந்ததுக்கு பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டல்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மெடிசினோடது, ஹோமியோபதியும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரௌசினஸ் கொடுக்குது. நான் வந்து அலோபதி தான் ட்ரௌசினஸ் கொடுக்கும்னு நினைச்சிட்டு அலோபதியை நிப்பாட்டிட்டேன். அலோபதியை நிப்பாட்டிட்டு ஹோமியோபதி மட்டும்தான் இப்போ எடுக்கிறேன் அந்த காஃப்காக. இப்போ அந்த ஹோமியோபதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேங்குது. அப்போ ஞானேந்திரியங்கள் எல்லாம் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டல்லாக இருக்கு, போதையில் இருக்கு. கர்மேந்திரியங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஸ்கா வந்து இல்லாமல் ஒரு தளர்ச்சி அடைஞ்சு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைச்ச காரியத்தை பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினைச்ச காரியத்தை பிரிஸ்கா நான் வந்து எதையுமே பண்ண முடியாம ஒரு டல்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு.
ஆனா பாடம் எடுக்கிறதுக்கு எது தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசும் புத்தியும் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இந்த மனசும் புத்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஷார்ப்பா சத்துவ குணத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியும். ஆனாலும் கூட என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வாரம் 10 நாள் கிளாஸை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். 3 கிளாஸையுமே எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். விஷ்ணு சகஸ்ரநாமமா இருக்கட்டும், யோக சூத்திரமா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், கொட்டேஷன்ஸே நான் கொடுத்துருக்க மாட்டேன். நீங்க தெரிஞ்சு நான் பாத்தீங்கன்னா தெரியும். எப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மெடிசின் ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் 12 நாளுக்கு மேல ஆச்சு, போன பட்சம் ஃபுல்லாவே எடுத்துங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரௌசினஸ்க்கு போனதுனால, மாத்திரையை எடுத்ததுனால, தமோ குணத்துக்கு போனதுனால இந்த பூர்வாபரிய பரியாலோசனா அப்படின்னு சொல்லக்கூடிய முன்ன பின்ன ஆலோசனை பண்றது வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு கம்மியாயிருக்கு. இல்ல அப்படின்னா என் புத்தி எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வேற எங்கேயாவது இது யோகா இதுல வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல என்ன சூத்திரம் சொல்லியிருக்கு, இது சாங்கிய காரிக்கால என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொட்டேஷன் கொடுத்துருப்பேன். ஆனா கொட்டேஷன் கொடுக்குற அளவுக்கு இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தோணவே மாட்டேங்குது. ஏன் தோண மாட்டேங்குதுன்னா தமோ குணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலோட்டமா அந்த புத்தி மனசுக்குள்ளார தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ சத்துவத்துல சத்துவம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பார்க் ஆகும். சத்துவத்துல சத்துவம் இல்லாம சத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு தமோ குணம் இருக்கிறதுனால இந்த முன்னாடி பின்னாடி பண்ற ஆலோசனைகள் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தளர்ந்து போயிருக்கு, பிரிஸ்கா இல்ல. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எனக்குள்ளார எந்தெந்த இந்திரியங்கள் மனசு புத்தி சித்தம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இதுல எல்லாத்துலயும் சர்வ துவாரங்களிலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன குணம் போகுதுன்னு பார்க்க முடியும். எப்போ இதுல எல்லாத்துலயும் பிரகாசம் உண்டாகுதோ, இந்த எல்லா துவாரங்கள்லையும் பிரகாச உபஜாயதே யதா, எப்பொழுது பிரகாசம் உண்டாகுதோ ஞானம் யதா உபஜாயதே, ஞானம் எப்போ வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுதோ இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்கறது பிரகாசம் தானே. பிரகாசம் என்ன பண்ணும், இருக்கிற வஸ்துக்களை இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுச்சு அப்படின்னா ததா அப்பொழுது வித்யாத் அறிந்து கொள்வாயாக. அப்ப என்ன அறிந்து கொள்ள வேண்டும், சத்துவம் விவ்ருதம் இத்யுத, சத்துவகுணமானது நல்லா மேலோங்கி இருக்கு. என்னுடைய கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் என்னோட புத்தி மனசு இந்திரியங்கள் எல்லாத்துலயும் நல்ல பிரகாசமா இருக்கு, பிரைட்டா இருக்கு, இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்கிற தன்மை இருக்கு, விவேகம் இருக்கு, ஆலோசனை பண்ற சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம், சத்துவகுணம் மேலோங்கி இருப்பதை அறிந்து கொள்வாயாக. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. சர்வத்வாரேஷு ஆச்சாரியர் சொல்றாரு ஆத்மன உபலப்தி துவாராணி, இந்த உள்ள இருக்கிற ஜீவாத்மாக்கு வெளியில இருக்கிற விஷயங்களை அறியறதுக்கு ஒரு வாசல் எதுவோ அந்த வாசல்களுக்கு பேரு துவாரம்னு பேரு. சர்வத்வாராணின்னு என்ன அர்த்தம், எல்லா வாசல்களும், 2 கண்ணு 2 காது 2 மூக்கு 1 வாயி, இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின்னு, இது எல்லாம் சர்வத்வாரங்கள் அப்படின்னு பேரு. மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இது எல்லாம் விஷயத்தை ரிசீவ் பண்ணி அறியறதுக்கு காரணமா இருக்கு. அதான் ஆச்சாரியர் சொல்றாரு ஸ்ரோத்ராதீனி சர்வாணி கரணாணி. ஸ்ரோத்ரம் காது முதலிய எல்லா இந்திரியங்களும் கருவிகளும் சர்வத்வாரம்னு பேரு. தேசு சர்வத்வாரேஷு, அந்த எல்லா துவாரங்களிலும் எல்லா ஓட்டையிலையும், ஹோல்ஸ் தானே, எல்லா ஹோல்ஸ் தான் ரிசீவ் பண்றதுக்கானது, எல்லா ரிசீவர்லையும் அந்த கரணசிய புத்தேகே விருத்திகி, இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விருத்தி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல நல்லா பார்த்துருக்கோம். சுத்த சைத்தன்யம் ஆதாரம், ஃபர்ஸ்ட் லேயர். அந்த சுத்த சைத்தன்யத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒன்னும் தெரியலன்ற மாயா, திரிகுணாத்மிகா மாயா மூல பிரகிருதி, இந்த 3 குணங்கள்ல இருந்து தான் முதல் ப்ராடக்ட் என்னன்னா புத்தி உண்டாகுது. மகத்தத்துவம்னு பேரு, புத்தி உண்டாகுது. புத்தி உண்டான மாத்திரத்தை அப்ப புத்தியில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஆதார தத்துவமா நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் இருக்கும், நான் இருப்பேன். இந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த திரிகுணாத்மிகா மாயையினால இந்த புத்தி உண்டாயிருக்கு. அப்ப புத்தியில 3 குணம் இருக்கும். இந்த 3 குணங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பீம் மாதிரி கிளம்பி வெளியில போகும்.
நம்ம டார்ச் அடித்தோம் அப்படின்னா டார்ச் பிரகாசம் வெளியில் போகுதுல்ல, அந்த பிரகாசம் எப்படி டார்ச் லைட்லேருந்து வெளியில் போகுதோ ஒரு பீம் மாதிரி, அது மாதிரி 3 குணங்களுடைய விற்த்தின்னு சொல்கிறோம், தாட்டுன்னு சொல்கிறோம். இந்த புத்தியிலேருந்து 3 விதமான தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்பி போகும். சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம். இந்த 3 பீம் மாதிரி கிளம்பி போகும். அஜ்ஞான விற்பி இந்த புத்தியிலிருந்து கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விற்பி புத்தியில இருக்கிறது சத்துவ குணமா இருக்கலாம், ரஜோகுண பிரதானமா இருக்கலாம், இல்ல தமோ குணமா இருக்கலாம். நம்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பல ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதை டிபெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 குணத்துல ஏதாவது அந்த ஒரு சத்துவ குணமோ ரஜோகுணமோ தமோ குணமோ ஏதாவது ஒரு பிரதான தன்மை அடையும். ஆனா வாஸ்தவத்துல புத்தின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி சத்துவம்னு சொல்லுவோம். சத்துவ குணத்தை பிரதானமாக கொண்டதுதான் இந்த புத்தி. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருத்தி வெளியில போய் என்ன பண்ணுனா மனசுக்கு போகும், மனசுல இருந்து இந்திரியத்துக்கு போகும், இந்திரியத்திலிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களோட இந்த இந்திரியங்கள் கனெக்ட் ஆகுது. அப்ப இந்திரியத்து வழியா எந்த விருத்தி போகுது? இந்திரியத்து வழியா மனோவிருத்தி போகும். மனசை அடைஞ்சது எது? புத்தி விருத்தி. புத்தி விருத்தி மனோவிருத்தியாயி, மனோவிருத்தி இந்திரிய விருத்தியாயி, இந்திரிய விருத்தி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கிற விஷயங்களை கேதர் பண்ணி திரும்ப கொண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு கொடுத்து, மனசுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா புத்தியை அடையும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில ஒரு ஞானம் உண்டாகுது. இது மரம், இது மலை அப்படின்னு எல்லா வஸ்துக்களை பத்தின ஞானமும் இந்த புத்திக்கு உண்டாகுது. இப்போ இந்த புத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா துவாரங்கள் வழியாவும் அந்த கரணசிய புத்தேகே விருத்தி, அந்த கரணத்திலிருந்து அந்த கரணம் சொல்லக்கூடிய புத்தியோட விருத்தி இந்த எல்லா இந்திரியங்கள் வழியாவும் எல்லா துவாரங்கள் வழியாவும் என்ன பண்ணுது? வெளியில கிளம்பி போகும்போது பிரகாஷோ தேகே அஸ்மின் உபஜாயத்தே, இந்த தேகத்துல வந்து பாத்தீங்க ஒரு பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. புத்தி விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யத்தோடு சேர்ந்து இந்த துவாரங்கள் வழியா வெளிப்படும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்துல ஒரு பிரகாசமானது உண்டாகுது. ததியேவ ஞானம். அதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா புத்தி விருத்தி சத்துவகுணத்தோடு இருக்கிற புத்தி விருத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த துவாரங்கள் வழியா வெளிப்படும் போது நம்ம எல்லாத்தையும் அறியறோம். கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரூபங்களை பார்க்குது, காது வந்து பாத்தீங்கன்னா சப்தங்களை கேட்குது, மூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணுது, நாக்கு டேஸ்ட் பண்ணுது, இந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா தொடு உணர்ச்சி அறியுது. இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி விருத்தி தான் இந்த இந்திரிய விருத்தி வழியா இந்திரியங்கள் மூலமா வெளிப்படுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ததியேவ ஞானம், அதுதான் ஞானம்னு சொல்றோம். யதா ஏவம் பிரகாஷோ ஞானாக்கிய உபஜாயத்தை, எப்பொழுது இந்த இந்திரியங்கள் வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி விருத்தி வெளியில போய் ஒரு ஞானத்தை கொடுக்குதோ, ஞானம் உண்டாகுதோ, ததா அப்பொழுது ஞான பிரகாஷேன லிங்காணி. அப்போ லிங்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணம் அங்க இருக்குன்னு அர்த்தம். அந்த சத்துவகுணத்தினால என்ன கிடைக்குது அப்படின்னா ஞான பிரகாசம் உண்டாகுது. எல்லா இந்திரியத்து மூலமும் ஒரு அறிவு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவை உண்டு பண்ணுது. இதை வச்சுக்கிட்டு இந்த லிங்கத்தை வச்சுக்கிட்டு ஞான பிரகாஷேன லிங்கின வித்யாத், இந்த ஞான பிரகாசம் லிங்கம், இந்த லிங்கத்தை வச்சு லிங்கத்தை உடைய சத்துவ குணம் சொல்லக்கூடிய லிங்கிய வந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். விவ்ருதம் உத்பூதம் சத்வம் இதி உத அபி, இந்த சத்துவகுணமானது நன்றாக மேலோங்கி இருக்கு அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள முடியும். எனக்கு ஒரு வாரமா வந்து பாத்தீங்கன்னா கண்ணே பூத்து போச்சு. ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் மூடி இருந்த மாதிரியே இருந்துச்சு. என்னால வந்து பாத்தீங்கன்னா கேமராவும் பார்க்க முடியல, மேனேஜ் பண்ணிக்கிட்டே பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து நான் பார்த்தேன். நேத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வந்து படிக்கவே முடியல சுத்தமா. வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன எடுத்தோம் அப்படின்னா இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஜாங்கிரியா புளிஞ்சு போட்ட மாதிரியே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்தும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமோ குணம் நல்லா மூடி மறைச்சிருந்துச்சு. இப்ப பாக்குறேன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா தெரியுது. அப்போ கண்கள்ல இருந்து ஆரம்பிச்சு சப்தங்களை கேட்டோம் அப்படின்னா சரியா கேட்காது. சில சமயம் தெளிவா நம்மளால கிரகணம் பண்ண முடியாது. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா தொடு உணர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்காது. டேஸ்ட் பார்க்க முடியாது சரியா.
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமோ குணம் மூடி மறைச்சிருக்கு. அப்ப சத்துவ குணம் அங்க பிரகாசத்தை அடையல, அதான் தெளிவான ஞானம் உண்டாகலைன்னு அர்த்தம். எப்ப தெளிவான ஞானம் நமக்கு உண்டாகுதோ வெளியில இருக்கிற விஷயங்களை பத்தி, அப்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம் சத்துவ குணம் நல்லா மேலோங்கி இருக்கின்றது என்று. இதான் அடையாளம். இதுக்கப்புறம் ரஜஸுக்கு என்ன சுவாமி அடையாளம்? 12வது ஸ்லோகத்துக்கு ஆரம்பிக்கிற ரஜச உத்பூதஸ்ய இதம் சின்னம். ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மேலோங்கி இருக்கும் போது இதுதான் சின்னம், இதுதான் அடையாளம். என்ன அடையாளம்? 12வது ஸ்லோகம். லோப பிரவருத்திராரம்பஹ லோப பிரவருத்திராரம்பஹ கர்மணாம் அசமஸ்பிருஹாம் கர்மணாம் அசமஸ்பிருஹாம் ரஜஸ்யேதானி ஜாயந்தே ரஜஸ்யேதானி ஜாயந்தே விவ்ருதே பரதர்ஷப விவ்ருதே பரதர்ஷப லோப பிரவருத்திராரம்பஹ கர்மணாம் கர்மணாம் அசமஸ்பிருஹாம் ரஜஸ்யேதானி ஜாயந்தே விவ்ருதே பரதர்ஷப. லோப பிரவருத்திராரம்பஹ. ஹே பரதர்ஷப, பரதகுலத்தில் சிறந்தவனே. பரதகுலத்தில் சிறந்தவனே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா காளை போன்றவனே. பரத ரிஷப, இவனுக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னா ரஜோகுண பிரதானம், க்ஷத்திரிய வம்சம்ல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓன்ட்ட வந்து நான் க்ஷத்திரிய குணத்தை ரஜோகுணத்தை பார்க்கிறேன், நீ ரஜோகுணமா இருக்க அப்படின்னு இண்டிகேட் பண்றாரு இங்க. ஆச்சாரியர் சொல்றார், ஏ பரதர்ஷப ரஜசி விவ்ருதே, கீழே இருக்கிறதுல இருந்து எடுக்கணும். ரஜஸ் ஏதானி ஜாயந்தே விவ்ருதே இருக்குல்ல, அதுல இருந்து ரஜசி ஏதானி ஜாயந்தே. அந்த ரஜசி ரஜசி விவ்ருதே அப்படின்னா என்ன அர்த்தம்? ரஜோகுணம் நன்றாக மேலோங்கி வரும்போது, நல்ல வளர்ந்து 50% கடந்து ரஜோகுணம் மேலோங்கும் போது அப்ப என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, லோபம் ஒருத்தர்கிட்ட உண்டாகும். லோபக அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பேராசைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லோபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பேராசையினாலதான் வந்து பாத்தீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஞ்சத்தனம் வரும் நமக்கு. இந்த எங்கெல்லாம் பேராசை இருக்கோ அங்கெல்லாம் கஞ்சத்தனம் இருக்கும், எங்கெல்லாம் கஞ்சத்தனம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேராசை இருக்கும். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா லோபம்ன்ற சப்தத்திலேயே சொல்லப்படும். அப்ப நமக்குள்ளார நம்ம பார்த்துக்கலாம், நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இது வேணும், இது நல்லா இருக்கும்ல, அது நல்லா இருக்கும், எனக்கு வேணுமே, இது வேணுமே, இது வேணுமேனு ஒரு தாட் உங்களுக்குள்ளார வந்தாலோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வஸ்து வந்து போயிடுச்சுன்னா நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்னு பிடிச்சு வைக்கிற ஒரு மனநிலை வந்தாலோ அதுக்கு பேரு லோபம்னு பேரு. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ரஜோகுணத்தோட அடையாளம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகியலான கர்மத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சும்மா உட்காராம, குவைட்டா கண்ணை மூடி உட்காராம, ஒரு ஆசனத்துல உட்காராம நம்ம இங்க அங்க அல்லாடுறோம்னு வச்சுங்க, பிரவருத்தின்னு பேரு. கையோ காலையோ சேஷ்டை பண்றோம், இல்ல ஏதாவது ஒரு கர்மத்தை பண்றோம், அப்படி கர்மத்துல பண்றதுக்கு பேரு பிரவருத்தின்னு பேரு. அப்ப பிரவருத்தி உண்டாச்சு அப்படின்னா ரஜோகுணம் உண்டாயிருக்கு அப்படின்னு சின்னம். அது மட்டும் இல்ல, கருமனாம் ஆரம்பக, அது மட்டும் இல்லாம எதையாவது கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பித்தல், ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அசமக, மனசு வந்து சமநிலையில் இல்லாம கொந்தளிக்கிறது, வேவரிங் ஆகிறது, மேல கீழே வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ரஜோகுணத்தோட சின்னம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிருகான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இன்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கான விஷயத்துல, விஷய போகங்கள்ல ஆசை, இதை சாப்பிடணும், இதை கேட்கணும், இந்த மியூசிக் கேட்கணும், இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்லாம் நமக்கு தோணுச்சு அப்படின்னா அதெல்லாம் ரஜோகுணத்தோட காரியம் அப்படின்னு. ஏதானி ஜாயந்தே, இந்த ரஜோகுணம் மேலோங்கும் போது இந்த சின்னம் எல்லாம் நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தோன்றும், உண்டாகின்றது. பாஷ்யத்துக்கு வந்துரு. லோபஹா, லோபம்னா என்ன அர்த்தம்? பரதிரவிய ஆதித்சா,
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரதிரவியம், மற்றவங்களோட பொருள் மேல வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு பேரு பேராசைன்னு பேரு. ஏன் வஸ்துக்கள்லயே இருக்கிற ஆசைக்கு பேரு பற்றுன்னு பேரு. என்னோட வஸ்துலயே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அது லீகல் தான், ஆனால் தர்மம் தான். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் பற்றுன்னு பேரு. நல்லவங்க எல்லாருமே பற்றுதலோட இருப்பாங்க. அதே நேரத்துல கெட்டவனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், மற்றவங்களோட பொருள் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை அடையணும்ன்ற ஆசை வரும்ல, அந்த ஆசைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லோபகான்னு பேர், ஒரு லோபம். ரெண்டாவது பிரவருத்தினா என்ன சுவாமி அப்படின்னா பிரவர்த்தனம், சாமானிய சேஷ்டா. பிரவர்த்தனம் அப்படின்னா கை அசைக்கிறது, கால் அசைக்கிறது, சும்மா அப்படி வாக்கிங் பண்றது, வீட்டுக்குள்ளாரையே நடமாடுறது, இல்லை எதையாவது சும்மா சின்ன துண்டை ஏதாவது வச்சுக்கிட்டு சும்மா தொடச்சிக்கிட்டு இருக்கிறது. நம்ம வீட்டில் சும்மா இருக்க மாட்டோம்ல, உட்கார மாட்டோம்ல குவைட்டா, அந்த குவைட்டா உட்காராம எதையாவது நம்ம சேஷ்டை பண்றது இருக்கோ அதுக்கு பேர் பிரவிற்த்தின்னு பேர். அதுக்கப்புறம் ஆரம்பகா. ஆரம்பகர் என்ன அர்த்தம், கஸ்ய கர்மனா, ஏதோ ஒரு கர்மத்தை வந்து ஆரம்பிக்கிறது. சும்மா இருக்க முடியாது, தோட்டத்து வேலையை போய் பண்ணுவோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எதையா ஆணி அடிச்சுக்கிட்டு இருப்போம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காரை துடைப்போம், வண்டியை துடைப்போம், எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த கர்மத்தை ஸ்டார்ட் பண்ணுறது. கூடவே அசமகா. அசமம்னு என்ன அர்த்தம், அனுப்பசமக, ஓய்வா இல்லாமல் இருக்கிறது, ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது. ரெஸ்ட்லெஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கோம், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, அதுக்கு பேர் தான் அனுஷமகா. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அரிஷாதி பிரவருத்தி. அரிஷாதி பிரவருத்தி அப்படின்னா எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி எதையாவது பண்ணிட்டு இருக்கிறது, ஹர்ஷம்னு பேர், மகிழ்ச்சி அடைதல். அதே நேரத்தில் ராகாதி அப்படின்னா என்ன அர்த்தம், இது வேணும் அது வேணும்னு எதையாவது ஆசைப்பட்டுட்டு இருக்கிறது. இதுல பிரவருத்திலேயே ஈடுபடுறது, ஒன்று சந்தோஷ பிரவருத்தியில ஈடுபடுறது, இல்லை அப்படின்னா இது வேணும் அது வேணும்னு ஆசையோட பிரவருத்தியில ஈடுபடுறது. இதுக்கப்புறம் ஸ்பிருகா. ஸ்பிருகான என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வசாமானிய வஸ்து விஷயா திருஷ்ணா. நமக்கு இயல்பா உண்டாகும்ல, ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும், தப்பா இது, தப்புலாம் இல்லை, சாமானியமா உண்டாகிறது. ஒரு நல்ல தேங்காய் சட்னி வச்சு ஒரு இட்லி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இட்லி சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப இட்லி சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு, இட்லி சாப்பிடணும் பாருங்க, எனக்கு பாருங்க இட்லி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு பாருங்க. இப்போ இட்லி சாப்பிட்றது பெரிய ஆசையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய ஆசையெல்லாம் இல்லைங்க. சும்மா ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லியும் ஒரு தேங்காய் சட்னியும் ஆசைப்பட்டார், இது ஒரு பெரிய பாப்பமா, அதெல்லாம் இல்லை. ஆனாலும் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சாமானியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கேட்டால், ஒரு கர்நாடிக் மியூசிக் கேட்டால் நல்லா இருக்கும் போல இருக்கு எனக்கு. நான் ரொம்ப நாள் ஆச்சு கர்நாடிக் மியூசிக் கேட்டு, ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ என்ன பண்ணணும், இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருந்துக்கிட்டு பழைய பாடல்கள் எல்லாத்தையும் கர்நாடிக் மியூசிக்கில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கேட்கணும். இது தப்பா, இது தப்புலாம் இல்லை. ஒரு நல்ல மியூசிக் கேட்குறது, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி சாப்பிடணும்னு ஆசைப்படுறது, ஒரு நல்ல காஃபிக்கு ஆசைப்படுறது, இது மாதிரி சாமானிய சர்வசாமானிய வஸ்து விஷயா, சாதாரண விஷயம். இந்த சாதாரண விஷயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வஸ்து விஷயத்துல உள்ளுக்குள்ளார நமக்கு ஒரு ஆசை உண்டாகுது இல்லை, அந்த ஆசைக்கு பேரு ஸ்பிருகா அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? இது எல்லாம் சொல்லுங்கம்மா. இல்லை இப்போ இப்போ நல்லா நல்லா புரிஞ்சுங்க என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் சின்ன. இப்போ இது எல்லாமே 3 குணங்களும் நம்மள்ட்ட இருக்கும். நம்ம 3 குணங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுண காரியத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம், ஞானத்தை சேகரத்தில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம், சுகத்தில் ஆசை இருக்கு, ஞானத்திலேயே ஈடுபடுறோம். கூடவே அப்பப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரஜோகுணத்தோட காரியம் லோபம் வருது, அதுக்கப்புறம் பிரவருத்தி பண்ணுறோம், கையை கால அசைச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கர்மத்தில் ஈடுபடுறோம், அதுக்கப்புறம் மனசு வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இல்லாமல் இருக்குது, சஞ்சலமாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிடணும் காஃபி சாப்பிடணும்னு சின்ன சின்ன ஆசைகளும் உண்டாகுது ஸ்பிருகா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் 3 குணங்களும் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்து இருக்கு. இப்போ நம்ம தர்மிகளா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தில் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 5 பூமிகள், இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா 5 பூமிகளா செப்பரேட் பண்ணி வச்சிருக்கு. மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டேஜா பிரிச்சிருக்கு. மூடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மூடம் அப்படின்னா தமோகுணம் ரொம்ப பிரதானமாக இருக்கும். ஒரு 70% மேலே தமோகுணம் போய்
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற 30% ரஜோகுணமும் சத்துவகுணம் 5%, 25% வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணமும் இருந்துச்சுன்னா 70% சத்துவகுணம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மூடபூமின்னு பேர். தமோ குணம் தான் பிரதானமா தெரியும் அதுல. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷிப்த பூமி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதே 70% ரஜோகுணமாயி, ரஜோகுணம் 70%க்கு மேல போய் ஒரு 25% வந்து பாத்தீங்க அப்படின்னா தமோ குணமும் 5% சத்துவ குணமும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா க்ஷிப்த பூமின்னு பேர். அப்ப ஒர்க்காலிக்கா இருப்பாங்க, நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா வந்து புத்தி இருக்காது, புத்தியே இருக்காது. நிறைய லேபர்ஸா இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, ஹார்ட் ஒர்க் பண்ற லேபர்ஸ் இந்த உலகம் ஃபுல்லா இருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, சும்மா உட்கார முடியாது, ஆனா யோசிப்பு இருக்குமானா யோசிப்பே இருக்காது. 5% தான் சத்துவ குணம் இருக்கும், 25% தமோ குணம் இருக்கிறதுனால அறிவு அதிகம் இருக்காது, ஆனா ஒர்க்காலிக்கா இருப்பாங்க. 70% ரஜோ குணம் இருக்கிறதுனால. இப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது ஸ்டேஜ் தான் நம்ம எல்லாரும். என்ன பேரு அதுக்கு பேரு? விக்ஷிப்த பூமி அப்படின்னு பேர். இப்ப நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம இருக்கிற ஸ்டேஜ் என்னது? விக்ஷிப்த பூமி. இந்த விக்ஷிப்த பூமியில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 50% வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம், நம்மளது வந்து 50% சத்துவ குணம். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா 25% ரஜோகுணமும் தமோ குணமும் நம்மள்கிட்ட இருக்கு. இப்ப நம்ம தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? நல்ல தர்ம காரியங்கள்லையும் ஈடுபடுவோம், உட்கார்ந்து ஜப தியானங்களையும் பண்ணுவோம். கூட வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து படுத்து வந்து நல்லா இழுத்து போத்தி தூங்கவும் செய்வோம். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒர்க்காலிக்கா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கர்மத்திலையும் ஈடுபடுவோம். இந்த 3 பர்சனாலிட்டியும் சேர்ந்து இருக்கிற பர்சன் யாரு? நமக்கு பேரு விக்ஷிப்த பூமின்னு பேரு. அப்ப இப்ப சொல்றது எல்லாமே கூட குறைய நம்ம எல்லாத்துட்டையுமே இருக்கும். சத்துவ குணத்தோட காரியமும் இருக்கும், ரஜோ குணத்தோட காரியமும் இருக்கும், தமோ குணத்தோட காரியமும் இருக்கும். இந்த 3 நம்மள்ட்ட இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. சத்துவகுண பிரதானம், சத்துவகுண பிரதானமா இருக்கிறது தேவர்கள். அவங்க வந்து இல்ல ஞானம் இருந்தாலும் கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா போக பிரதானம் ஆயிடுறாங்க. ஞானம் இருந்தாலும் கூட இல்ல, மோகம் இல்ல, போகம், விஷய போகம், சுகம் இருக்குல்ல, சுகத்தை அடையணும் சுகத்திலேயே அதிகமா போயிடுவாங்களுடைய ஞானத்து பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புத்தி வராது தேவர்களுக்கு. அதே நேரத்துல கீழே போகம்ன்ற சொல்றதுல 2 இருக்குல்ல. சத்துவகுணம் என்ன பண்ணும்? சுகத்தோடையும் உங்களை பந்தப்படுத்தும், ஞானத்தோடையும் பந்தப்படுத்தும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுகத்தோட பந்தப்பட்டுறீங்க, ஞானம் கம்மியா இருக்கும். சத்துவகுணம் இருக்கும், சத்துவகுணம் பிரைட்டா இருக்கும், இந்திரியங்கள்லாம் பிரைட்டா இருக்கும், மனசு பிரைட்டா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஆத்ம ஞானத்து பக்கம்லாம் வரமாட்டாங்க, விஷய ஞானத்திலேயே இருப்பாங்க. சத்துவகுணம் ஆத்ம ஞானத்து பக்கம் வரமாட்டாங்க. ஞானம் வராது. அதனால ரொம்ப கம்மியான தேவர்களுக்கு தான் ஆத்ம ஞானம் இருக்கும். மத்த ஞானம் இருக்கும், மற்ற விஷய ஞானங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா ஆத்ம ஞானம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போக விஷயத்திலேயே சுகத்திலேயே போயிட்டு இருப்பாங்க. இதான இப்ப கீழான பிறவிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழான பிறவி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆவரணம் பிரதானமா இருக்கும், தமோ குணம். அதனால அவங்களும் ஞானத்துல போகவே மாட்டாங்க, எந்த ஞானமும் விவேக ஞானம் இருக்காது. அவங்களோட போகம் எது அப்படின்னா வெறும் துக்க போகம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா மனுஷனா பிறந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுண பிரதானமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கர்மியா இருப்போம், குவைட்டா உட்காரவே நம்மளால முடியாது. அதே நேரத்துல வந்து கூட குறைய என்ன பண்ணுவோம்? ஞானத்திலையும் இருப்போம், சுக விஷயத்திலையும் ஈடுபடுவோம். அதே நேரத்துல பிரதானமா மோகம் வந்து நம்மள்ட்ட மோகமும் இருக்கும், நான் ஜீவன் அப்படின்ற மோகமும் நம்மள்ட்ட இருக்கும். இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேஜ், இப்ப நம்ம பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோமே, ஒரு 85 பேர் பாடம் கேட்கிறோம். அப்ப 85 பேர் பாடம் கேட்கிறோம், குவைட்டா உட்கார்ந்து இருக்கோமா? உட்கார்ந்து பாடம் கேட்டுட்டு இருக்கோமே. அப்ப வந்து ரஜோகுணம் என்ன இருக்கு? கம்மியா தானே இருக்கு. தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு, இல்லைன்னா இங்க உட்காந்து பாடம் கேட்க முடியாது.
அப்ப சத்துவகுணம் அதிகமாகவும் தமோகுணம் குறைவாகவும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து ரஜோகுணமும் இருக்கிறது. நமக்கு விக்ஷிப்த பூமி அப்படின்னு பேர் அடிச்சா. இப்ப ஆச்சாரியார் வந்துருங்க இங்க இங்க சொல்றார், இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜசி குணே விவ்ருதே, ரஜோகுணம் நல்லா மேலோங்கும் போது, ரஜோகுணம் நன்றாக மேலோங்கி வளர்ந்து நிற்கும் போது, ஏதானி லிங்கானி ஜாயந்தே ஏ பரதர்ஷப, இந்த லிங்கங்கள் எல்லாம் நம்மளுடைய உடம்புல பார்த்து கொள்ளலாம், இவைகள் எல்லாம் உண்டாகும் ஏ பரதர்ஷப அப்படின்னு ஆச்சாரியர் முடிச்சிட்டார். இதுக்கப்புறம் 3வது குணத்தை சொல்றார். 13வது ஸ்லோகம். அப்ரகாஷோ பிரவருத்திஸ்ச, அப்ரகாஷோ பிரவருத்திஸ்ச பிரமாதோ மோக ஏவச, பிரமாதோ மோக ஏவச தமஸ்யேதானி ஜாயந்தே, தமஸ்யேதானி ஜாயந்தே விவ்ருத்தே குரு நந்தன, விவ்ருத்தே குரு நந்தன. அப்ரகாஷோ பிரவருத்திஸ்ச பிரமாதோ மோக ஏவச தமஸ்யேதானி ஜாயந்தே விவ்ருத்தே குரு நந்தன. இந்த சம்போதனத்துலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் இருக்கு. இங்க குரு நந்தன அப்படின்னு ஒன்று சொல்றார். குரு நந்தன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காரியம் செய்வதில் மகிழ்ச்சி அடைபவனே அப்படின்னு அர்த்தம். கர்மம் பண்றதுல மகிழ்ச்சி கொள்வாயாக. தமோ குணத்தை விட்டுறக்கூடாது. தமோ குணத்தை நமக்குள்ளார வந்துடுச்சு, அவ்வளவுதான், துருபிடிச்ச மாதிரி ஆயிடுவோம். அதனால்தான் நான் சாதுக்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருத்தல் அப்படின்றது கடைசி ஸ்டேஜ். அப்ப சதா காலமும் நம்ம என்ன பண்ணணும், சத்துவ குணத்துக்கான விஷயத்திலேயோ இல்ல புண்ணியமான ரஜோகுணத்திலேயோ ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹே குருநந்தன தமோ குணத்தை பத்தி சொல்ற போதே சொல்றாரு, காரியம் செய்வதில் மகிழ்ச்சி அடைபவனே குருநந்தன. தமோ குணம் எப்படி இருக்கும்? தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா தமசி விவ்ருத்தே, தமோ குணம் நன்றாக மேலோங்கும் போது, தமோ குணம் நல்லா மேலோங்குச்சுன்னா என்ன அர்த்தம்? 50% மேல தமோ குணம் மேல போச்சு அப்படின்னா முதல் ஸ்டெப் என்ன நடக்கும்? அப்பிரகாஷோ, இந்த இந்திரியங்கள்லாம் தெளிவில்லாமல் போகும். காது சரியா கேட்காது, கண்ணு சரியா பார்க்காது, பூச்சி பறக்கும். இப்ப எனக்கு அப்படிதான் இருக்கு. அப்ப இந்திரியங்கள் எல்லாம் பிரகாசம் இல்லாமல் ஒளி இழந்து போய்விடும். 2வது வந்து பாத்தீங்கன்னா அப்பிரவிருத்தி, எந்த காரியத்திலையும் பண்றதுக்கு மனசு வராது. நான் இப்ப சொன்னேன்ல, என்னோட இந்திரியங்கள் எல்லாம் தளர்ந்து போயிருக்கு, அப்படியே வந்து லூஸா கிடக்குது, பிரிஸ்கா இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்தி இருக்காது, அப்பிரவிருத்தி, செயலின்மை. தமோ குணத்தோடது என்னது? செயலின்மை. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலும் பிரமாதக, பிரமாதகனா என்ன அர்த்தம்? செய்ய வேண்டிய டியூட்டியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா விலகி போகுதல். இன்னைக்கு காலையில இப்ப நான் 6 மணிக்கு உங்களுக்கு மெசேஜ் போடலாம்னு நினைச்சேன். என்னடா இது, என்ன இந்த இந்திரியங்கள்லாம் இவ்வளோ டல்லா இருக்கு, எந்த காரியத்தையும் பண்ண முடியல, லீவ் விட்டுடலாமா இன்னைக்கு அப்படின்னு. லீவ் விடக்கூடாது. கீதா வந்து பாத்தீங்கன்னா விடவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 4 ஸ்லோகம் போனாதான் இந்த பட்சத்துல வந்து பகவத்கீதா 14th சாப்டர் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் தள்ளி போறது. அதனால லீவ்லாம் விடக்கூடாது அப்படின்னு எனக்குள்ளார ஒரு தாட் வந்தோன்னு என்ன பண்ண, திரும்ப டும் 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 டும்னு ஒரு வாக்கிங் மாதிரி வேகமா போயிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கர்த்தவியத்துல வந்து பாத்தீங்கன்னா விலகக்கூடாதுன்னு எனக்குள்ளார இருக்கிறது என்ன குணம்? சத்துவ குணம். நான் ஒருவேளை லீவ் விட்டு இருந்தேன்னா என்ன இருக்கும்? அது தமோ குணம். என்னோட டியூட்டியை வந்து பாத்தீங்கன்னா நான் மிஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரமாதம் அப்படின்னு பேரு. அப்ப அந்த பிரமாதத்தினால வந்து பாத்தீங்கன்னா கவனக்குறைவுன்னு சொல்லக்கூடிய பிரமாதம், அது தன்னுடைய கர்மத்திலிருந்து நம்மளை விளக்குறது. கூட வந்து பாத்தீங்கன்னா மோகச்ச, கிளாஸ் லீவ் விட்டு இருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன், இழுத்து போத்தி நல்லா படுத்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படுத்து தூங்கலான்னு. அப்ப என்ன ஆயிடும், என்னுடைய கர்த்தவியம் விட்டு போயிடும். மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோகத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா போய்விடும். மோகத்துக்குள்ளார போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதானி ஏவ ஜாயந்தே லிங்கானி,
இந்த லிங்கங்கள் தான் வந்து அடையாளங்கள் தான் தமோகுணம் மேலோங்கும் போது காணப்படுகின்றன. அப்ப தமோகுணம் வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? பிரகாசம் இல்லாமல் போய்விடும். இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபட முடியாம அப்பிரவிருத்தி, பிரிஸ்கா எந்த ஒரு காரியத்துல ஈடுபட முடியாம சோம்பி போய் உட்காருவீங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டியூட்டியிலிருந்து நழுவி போகுதல், கவனக்குறைவு, கூட வந்து பாத்தீங்கன்னா மோகம்னு சொல்லக்கூடிய விவேகமின்மை, எந்த ஒரு காரியத்தையும் விவேகத்தோட புரிஞ்சிக்க முடியாத தன்மை உண்டாகும். இவைகள் எல்லாம் தமோகுணத்திலிருந்து உண்டானவைகள். தமோகுணம் மேலோங்குச்சுன்னா நம்ம சின்னமா இந்த பார்த்துக்கலாம். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரி சொல்றாரு அப்பிரகாசக. அப்பிரகாசம்னு என்ன அர்த்தம்? அவிவேகம், விவேகமின்மை. இந்த இந்திரியங்கள் எல்லாத்துலயும் வந்து விவேகம் இல்லாம போயிடும். சரியா தெரியலையே, சரியா கேட்கலையே, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஒன்னுத்த வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத இருக்கிற மாதிரி அறிய விடாம அதுல பிரகாசம் இல்லாம போயிடும், டல்லா ஆயிடும். அதுக்கு பேரு அவிவேகன்னு பேரு, அப்பிரகாசம். அத்தியந்தம் அப்பிரவிருத்தி. அது மட்டும் இல்லாம 100% வந்து பாத்தீங்கன்னா எந்த கருமத்திலையும் ஈடுபடாம அப்படியே சோம்பி போய் வந்து பாத்தீங்கன்னா உட்காருத, செயலின்மை நம்ம சொல்றோம். 100% என்ன ஆகும் அப்படின்னா எந்த காரியத்தையும் பண்ண விடாம இருக்கிறதுக்கு பேரு அப்பிரவிருத்தி. பிரவிற்த்தி அபாவகனே சொல்லிட்டார். செயலே பண்ண மாட்டான், அப்படியே உட்கார்ந்துருப்பான். நம்ம ஊர்ல எல்லாம் கிராமங்கள் பக்கம் போனீங்க அப்படின்னா மரத்தடி ஒண்ணு இருக்கும், சாலைன்னு சொல்லுவாங்க. மரத்தடி ஒரு மண்டபம் ஒண்ணு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா காலையில நீங்க போகும்போது ஒரு 4 பேர் உட்கார்ந்துருப்பான். சாயந்தரம் போனாலும் அந்த 4 பேர் அங்கேயே உட்கார்ந்துருப்பான். எந்த காரியமும் பண்ண மாட்டான், அப்படியே உட்கார்ந்தே இருப்பாங்க. ஒரு 10 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. கிராமங்கள் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செயலின்மை. நல்லதும் பண்ண மாட்டான், கெட்டதும் பண்ண மாட்டான். நல்லது பண்றதுக்கு சத்துவகுணம் வேணும், கெட்டது பண்றதுக்கு ரஜோகுணம் வேணும். இந்த ரெண்டும் இல்லாம தமோகுணம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த காரியத்திலையும் ஈடுபடாம உட்கார்றது. இதை தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப பண்ணவே கூடாதுன்னு சொல்றோம். ரிக்தம் கருமன்னு பேர், அதுக்கு பேர் எம்டினஸ். இந்த எம்டினஸ்ல உட்கார்ந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் கல்லா மண்ணா பிறப்பீங்கன்னு அர்த்தம். அதனால்தான் நான் இப்ப யார்கிட்ட ஏதாவது சொல்லும் போது சும்மாவது உட்கார்ந்துக்கும் போது ஜபமாவது வந்து பாத்தீங்கன்னா ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் சொல்லிட்டு இருங்க. இல்ல அப்படின்னா சும்மாவது வாக்கிங் பண்ணுங்க, இல்ல ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க, எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி எதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமோ குணத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது, செயலின்மைக்கு கொண்டு போயிடக்கூடாது. செயலின்மையில உங்களுக்கு ஒரு சுகம் உண்டாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கன்ஃபார்ம் டிக்கெட் நீங்க வந்து இங்கேயே புக் பண்றீங்கன்னு அர்த்தம். மண்ணா பிறந்துருவீங்க. ஏன் சுவாமி மண்ணா பிறந்தா நல்லது தானே, சுகமே துக்கமே இருக்காது இல்ல? மண்ணா கல்லா எத்தனை ஜென்மங்கள், எத்தனை கோடி ஜென்மங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஃப்ரீஸ் ஆயிருவீங்கன்னு தெரியாது. மன்வந்தரங்கள், யுகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிருவீங்க. புருஷார்த்தம் இல்லாம போயிடும். திரும்பி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எப்படி ஆரம்பிப்பீங்க அப்படின்னா எங்க விட்டீங்களோ அதே மாதிரிதான் ஆரம்பிப்பீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா லைஃப் வீணா போயிடும். அதனால தமோ குணத்துல மட்டும் போயிடவே கூடாது. மனசு தமோ குணத்துக்கு போயிடக்கூடாது, செயலின்மைக்கு போயிடக்கூடாது. ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கணும். சொல்லுங்கம்மா. அதான் பெரிய மோகம், அதான் பெரிய மோகம். அது ஒரு பக்தியில ஒரு மோகம், அது பக்தியில ஒரு மோகம். நான் பிருந்தாவனத்தை மண்ணா போறப்ப என் மேல வந்து பக்தர்கள்லாம் காலடி பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு, அது வேற பாவம், வேற பாவத்துல அது சொல்றது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஞான விசாரத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி பண்ணக்கூடாது, அது மாதிரி அடையக்கூடாது, கல்லாவோ மண்ணாவோ ஆயிடக்கூடாது. சொல்லுங்க. அது கடைசி, அது கடைசி. குணாதீதன் தான் சும்மா இருத்தல். குணாதீதன் நீங்க மனநத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகுதான் சும்மா இருத்தல் வருது உங்களுக்கு. சும்மா இரு சொல்லற அந்யோ வாச்சாம் விமுஞ்சத ஓமிதி தியாயத ஆத்மானம் ஸ்வஸ்திவ பாராய தமசப்பரஸ்தாத் முண்டகோபனிஷத்துல மந்திரங்கள் இருக்கு. மனனம் முடிச்சதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருத்தல் அப்படின்றத சர்வகர்ம சந்நியாசம் பண்ணிட்டு பேசாம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஆத்மாவையே ஆத்மாலேயே இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நேத்தி பண்ணிக்கிட்டு பேசாம இருக்கிறது. வெளியில எந்த கர்மமும் நடக்காது. அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்திலையும் தான் 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 நிக்கிறது. அங்கேயும் வந்து கர்மா இல்லவே இல்லை. அதை வந்து பாத்தீங்கன்னா முடிவுல பண்ண வேண்டியதை ஆரம்பத்துல பண்ணினீங்கன்னா அது உங்களை நாசம் பண்ணிடுவாங்க, தமோ குணத்துல கொண்டு போய் விட்டுரும். அடிச்சா பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. அப்ப பாஷ்யத்துல ஆச்சாரி சொல்றாரு பிரவிற்த்தி அபாவம், பிரவிற்த்தி இல்லாம இருக்கிறதுக்கு பேரு அப்பிரவிற்த்தின்னு பேரு.
தற்காரியம் பிரமாதம். அந்த பிரவிற்த்தி இல்லாம இருந்தீங்கன்னா அதோட காரியம்தான் கவனக்குறைவு, அதோட காரியம்தான் நம்மளோட டியூட்டியில இருந்து மிஸ் ஆகிறது. நம்ம பண்ண வேண்டிய கர்த்தவியங்கள்ல இருந்து பண்ணாம போறதுக்கு பேரு பிரவிற்த்தி அபாவகான்னு பேரு. அது மட்டும் இல்ல, மோக ஏவச்ச, கூடவே என்ன உண்டாகும்? மோகமானது உண்டாகும். மோகம்னு என்ன அர்த்தம்? அவிவேகோ மூடதா இத்தியர்த்தக, முட்டாள்தன்மை. எதையுமே ஒழுங்கா புரிஞ்சிக்காம தப்பு தப்பா புரிஞ்சுப்போம். அறிவில்லாம போயிடும், விவேகம் இல்லாம போயிடும். யாரு என்ன சொல்றா, என்ன இருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாம போயிடும். மோகமானது ஆக்கிரமிச்சிரும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, தமசி குணே விவிருத்தே. எப்போ இதெல்லாம் உண்டாகும் அப்படின்னா தமோ குணம் நன்றாக மேலோங்கி வரும்போது. ஏத்தானி லிங்கானி ஜாயந்தே ஹே குருநந்தன, இந்த லிங்கங்கள் எல்லாம் நம்மிடத்தில் காணப்படும். இது எல்லாம் உண்டாகும் போது நம்ம பார்த்துக்கலாம் தமோ குணம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு நாள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 குணங்களும் எல்லா மனிதர்களுக்கும் பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால எப்பப்போ என்னென்ன குணம் போகுது அப்படின்னு இனிமே வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிங்கங்களை வச்சுக்கிட்டு, இந்த அடையாளங்களை வச்சுக்கிட்டு இப்போ என்ன போயிட்டு இருக்கு. நீங்க தமோ குணம் போயிட்டு இருக்கும் போது உட்கார்ந்து நான் தியானம் பண்ண போறேன் அப்படின்னா போச்சு, தூங்கிடுவீங்க. அதே மாதிரி தமோ குணம் நல்லா போயிட்டு இருக்கு, நான் ஞான விசாரம் பண்ண போறேன் அப்படின்னா உங்களால ஞான விசாரத்துல ஈடுபட முடியாது, தூங்கிடுவீங்க. இல்லை அப்படின்னா தப்பா மீனிங் எடுப்பீங்க. அதே நேரத்தில் ரஜோகுணம் நல்லா போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்காடுறீங்க அப்படின்னா ரஜோகுணம் உங்களை கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்ண வைக்காது, சஞ்சலமா ஆக்கி விட்டுரும். அதே மாதிரி ரஜோகுணம் போயிட்டு இருக்கும் போது சுவாத்தியாயம் பண்றேன் அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா உங்களை உட்கார விடாது, 1 மணி நேரம் உட்கார விடாம சஞ்சலிச்சு விட்டுரும். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன குணம் போகுதோ. நேற்று பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்கு, எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நேற்று பாத்தீங்கன்னா ஒரு 8:30 மணி ஆச்சு. அதுக்கு 8:30 மணிக்கு மேலே பாத்தீங்கன்னா நானும் எப்படியோ மாற்றி பார்க்கலான்னு பார்க்குறேன். நான் இந்த தமோ குணம் இந்த ட்ரௌசினஸ்லேருந்து வெளியில் வரணும்னு ஒன்றும் பண்ண முடியல. நான் 2 நாளாக என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் பண்ணுறதுல பாதி ஒர்க்கை தூக்கி ஓரமாக போட்டு படுத்துங்கிட்டு இதான். ஏன் அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும், தமோ குணம் போகும்போது டிரான்ஸ்லேஷன் ஒர்க்காக இருக்கட்டும், எந்த ஒரு ஞான விசாரமாக இருக்கட்டும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்ப தமோ குணம் நல்லா போயிட்டு இருக்கு, இதை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நான் சத்துவகுண காரியத்தை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா படுத்து சுகமா தூங்கியாச்சு. இதே நேரத்துல சத்துவகுணம் மேல வந்துகிட்டு இருக்கும் போது, ஆஹா சத்துவகுணம் இருக்கு நல்லா, இப்ப உட்கார்ந்து ஜப தியானம் பண்ணணும் அப்படின்னா நல்ல மனசு கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும்னு உட்கார்ந்து பண்ணணும். ரஜோகுணம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா தோட்ட வேலை ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த குணம் பிரவருத்தி ஆகும் போது அந்தந்த கர்மத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா சக்சஸ் பண்ண முடியும். நீங்க ஆப்போசிட்ல எதையாவது பண்ணினீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த அடையாளங்களை வச்சுக்கிட்டு இந்த குணம் போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம காரியத்தை வைத்து கொள்ள வேண்டும். சொல்லியாச்சு. சொல்லுங்க ஜி. இல்லை, அதெல்லாமே பாத்தீங்கன்னா மோகம், மனோராஜ்யம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தமோ குணம். எல்லாமே தமோகுணம். நீங்க எப்ப கனவு காண்றீங்களோ அப்ப அது தமோ குணம் அப்படின்னு மனசு வச்சு. ரஜோகுணம் இல்லை, தமோ குணம். ஆமா, டே ட்ரீம்லாம் எல்லாமே அதான் தமோ குணம். இருக்கிறத யதார்த்தத்தை விட்டுட்டு அயதார்த்தத்தை கிரகணம் பண்ற. அதுலயே இப்ப நீங்க எதையுமே பாத்தீங்கன்னா 100% தமோ குணம்னு இது பண்ணாதீங்க. நான் சொன்னேன்ல, சத்வத்துல ரஜஸ், சத்வத்துல தமசு, ரஜஸ்ல சத்துவம், ரஜஸ்ல பாத்தீங்கன்னா தமசு, இது மாதிரி மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் மொழிய உங்களுக்கு 100% பியூரா சத்துவகுணம், பியூரா தமோ குணம், பியூரா ரஜோகுணம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பூசலார் பார்த்தீங்க அப்படின்னா கோயில் கட்டினார். இப்போ நீங்கள் பக்த மகான்கள் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து நான் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஈஸ்வரனோட ஒரு லீலா பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கல்பனை பண்ணுறேன், பாகவதத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இதை உள்ளுக்குள்ளார ஸ்டோரிஸாக நான் விடுறேன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் சத்துவகுண காரியமாயிடும். அப்ப சத்துவத்துல தமசு, சத்துவத்துல ரஜஸ், சத்துவத்துல சத்துவம். சத்துவம் இருந்துச்சு அப்படின்னா காரியமே பண்ண முடியாது, வெறும் ஸ்புரணம் மட்டுமா இருக்கும். சமாதியில இருக்கிற மாதிரி வெறும் தாண்ட ஸ்புரணம் மட்டும் இருக்கும், அங்க ஆக்ஷன் இருக்காது, எந்த ஒரு மோகமும் இருக்காது. சத்துவத்துல சத்துவம். இப்ப நான் பாத்தீங்கன்னா இப்ப பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ப நான் பாத்தீங்கன்னா காரியம் சத்துவகுண காரியம். பாடம் பாத்தீங்க அப்படின்னா பேசுற விஷயம், ஆனா பேசுறதுன்றது பாத்தீங்கன்னா ரஜோகுண காரியம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ரஜஸ்ல சத்துவமாக இருக்கேன், இல்லைன்னா சத்துவத்தில் ரஜஸா இருந்துக்கிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன். இதே கொஞ்சம் கொஞ்சம் தப்பா நான் ஏதாவது பேசுறேன் அப்படின்னா அப்போ வந்து மோகம் வந்து என்னோட புத்தியை மோகம் ஆக்கிரமிக்குன்னு அர்த்தம். நான் தப்பா பேசுறேன், இல்லைன்னா படிக்கும் போதே சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா படிப்பேன். அப்ப என்ன அர்த்தம்னா மோகம் கிராஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆமா, லட்சியம் லட்சியம் அதுதான் லட்சியம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவத்துல சத்துவம் கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்க அப்படின்னா குணாதீத்தன் ஆகிறதுக்கான சாமர்த்தியம் உங்கள்கிட்ட வந்துடும். நித்திய சத்வஸ்தக அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சத்துவத்திலேயே இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓவர் கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை என்கரேஜ் பண்ணவே கூடாது, ஓவர் கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு மேலே இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விடுங்கச்சி பேசாமல் உட்காந்து உபாசனை பண்ணுங்கன்னு நான் அவங்கள எல்லாத்தையும் சொல்கிறேன்ல. எதுக்காக உபாசனை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜோகுணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது. உபாசனை பண்ணுறதுன்றது எதுக்கு அப்படின்னா தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் கம்மி பண்ணி உங்களுக்கு சத்துவ குணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகும். காரியத்தில் ஈடுபட்டீங்கன்னா அது வைத்திய கர்மமாக இருக்கட்டும், இல்லை பூஜை காரியமாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, எந்த பிரவருத்தியில் ஈடுபட்டாலும் அந்த பிரவருத்தி என்னது? ரஜோகுணம். அப்போ ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். அதே நேரத்தில் உட்கார்ந்து செயலின்மைக்கு வந்துடுறீங்க, ஆக்ஷன் விட்டுட்டு சத்துவ குணத்தில் இருந்துக்கிட்டு வெறும் ஜபத்தையோ தியானத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரசன்னமாயிடும், ஞானம் உண்டாகும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உபதிரவம் இல்லாமல் ஆயிடும். தமோ குணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானத்தில் கொண்டு போயிடும், இல்லை ஆலசியத்துக்கு கொண்டு போய் கொஞ்ச நேரத்தில் தூங்க வச்சிடும் உங்களை. நீங்கள் தூங்கிடுங்க, பிரைட்னஸ் வராது உங்களுக்கு, ஏகாகிர சித்தத்துக்கு போக முடியாது. சொல்லுங்கம்மா. ஆமாம் ஆமாம். இப்போ ரஜோகுணம் பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு க்ஷேத்திராடனம் பண்ணுங்க. சில சமயம் 1 வாரம் 10 நாள்லாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதம்லாம் கூட ரஜோகுணம் இந்த தமோ குணம் வந்து பிரவருத்தி ஆகும் ஏதோ ஒரு கர்மத்தோட வசத்தினால. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா க்ஷேத்திராடனம் போக ஆரம்பிச்சிடணும். க்ஷேத்திராடனம் ரஜோகுண காரியம். மலை ஏறுறது, எங்கேயாவது பழனி மலை ஏறிட்டு வாங்க, இல்லைன்னா வெள்ளையங்கிரி மலை ஏறுங்க, சத்திரகிரி மலையை போய் ஏறுங்க. இது மாதிரி எங்கேயாவது மலை ஏற்றம் பண்ணுங்க சுவாமியை பார்க்கறதுக்கு. அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தமோ குணம் மறைஞ்சு ரஜோகுணம் வந்து அது சத்துவ குணத்தை கொண்டு போயிடும் உங்களை. அதனால தான் நம்ம க்ஷேத்திராடனத்தை அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் டல் அடிக்குதோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷேத்திராடனம் கிளம்பிடணும். இல்லைன்னா தமோ குணம் என்ன பண்ணும், உங்களை தமோ குணத்தில் கொண்டு போய் உங்களை நாசம் பண்ணிடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணம் இருக்குது அப்படின்னா நல்ல சுவாத்தியாயத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் வருது இல்லை தமோ குணம் வருதோ அப்போ வந்து அந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் நல்ல காரியத்தில் ஈஸ்வர காரியங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம மாட்டிக்காமல் இருப்போம் உங்களுக்கு. சொல்லுங்கம்மா. அதெல்லாம் சத்துவகுண காரியம் இல்லை, அதெல்லாம் சத்துவகுணமே இல்லை. நீங்கள் என்ன பாராயணம் பண்ணாலும் பூஜை பண்ணினாலும் என்ன யோகா பண்ணினாலும் இது எல்லாமே வந்து ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சுனாவே அது ரஜோகுணம் தான். ரஜோகுணத்துல சத்துவ காரியம், ரஜோகுணத்துல சத்துவ காரியம் பண்றீங்க பிரவிற்த்தி. சத்துவகுணம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செயலின்மை. தமோ குணமும் செயல் இருக்காது, சத்துவகுணமும் செயல் இருக்காது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணம் பிரைட்டா இருக்கும், ஞான விஷயத்துல மட்டும் இருக்கும். அதே நேரத்தில் தமோ குணம் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞான விஷயமா இருக்கும். ஆனா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்காது. அப்ப எங்கெல்லாம் ஆக்ஷன் வருதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ரஜோகுணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆமா, அந்த சத்துவத்திலையும் கூட ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல, அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் ரஜோகுணம் இருந்தாதான் நீங்க ஜபத்தையோ இல்லை வந்து ஒரு பிரவருத்தி பண்ண முடியும். உங்களுக்கு சலனம், கொஞ்சம் சலனம் இருந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கலந்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணம் கலந்துருக்குன்னு அர்த்தம். அப்ப அதனாலதான் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தனிச்ச குணமா எடுக்காம நீங்க என்ன பண்ணுங்கன்னா கூட வந்து என்ன காரியம் பண்றோன்னு சத்துவத்துல ரஜஸ் இல்ல ரஜஸ்ல சத்துவம். இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம் 85 பேர் இருக்கோம். இந்த 85 பேரும் இப்ப குவைட்டா உட்கார்ந்து பாடம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்ம எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சுங்க, நம்ம எல்லாத்தையுமே ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒண்ணு சத்துவத்துல ரஜஸா இருப்போம், இல்ல அப்படின்னா ரஜஸ்ல சத்துவமா இருப்போம். நம்ம 85 பேரும் இவ்வளவுதான் இருப்போம். நம்ம
ஆமா, இப்ப ஈவினிங் நான் தான் சொன்னேன்ல, ஒரு 4:30 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமோ குணத்தோட பிரபாவம் போகும். தமோ குணம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டல்னஸ் கொடுக்கும், பிரிஸ்கா ஒர்க் பண்ண முடியாம பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா தமோ குணம் அடங்கி ஒரு சத்துவ குணம் மேலோங்கும். அந்த சத்துவ குணம் மேலோங்கும் போது தான் நம்ம என்ன பண்றோம், சந்தியாவந்தனம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தி காலத்துல பண்றதெல்லாம். அப்புறம் சந்தி வந்து முடியும் போது ஒரு 7:30 மணி போல மெதுவா ஒரு தமோ குணம் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும். ஒரு 10 மணி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் ரொம்ப பிரதானமாயி நம்மள தூங்க வச்சிரும் உங்களுக்கு. ஏன் இல்ல பண்ணலாமா பண்ண வேணாமான்றது உங்க சாய்ஸ்ல இல்ல. உங்களோட பாடி சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். இல்லைன்னா தோத்து போயிட்டே இருப்பீங்க நீங்க. அப்ப எந்தெந்த குணம் போகுதோ அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு. அதனால தான் சொன்னேன், தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் மாத்தி அமைக்கிறதுக்காக நல்ல ஏதாவது ஒரு புண்ணிய கர்மங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரஜோகுணம் தமோ குணம் வேற மாதிரியே மாறிடும். நீங்க வந்து அந்த இடத்துல சத்துவகுண காரியத்தை பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா என்ன ஆகாதுன்னா நடக்காது. உங்களால முடியாது. ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதை மெதுவா அதுக்கு தெரியாமையே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு சத்துவகுண காரியத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்த மூலம் நீண்ட கால அபியாசத்துல உங்களுக்குள்ளார சத்துவகுணத்துல நல்லா நிக்க ஆரம்பிச்சிடும். ஆனாலும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு முகூர்த்தத்திலையும் வந்து இந்த 3 குணங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமா, அதுதான் இப்ப இந்த நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா இதை பிரிச்சு பாக்குற நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது இந்த 3த்தையும் தாண்டி போறத பத்தி தான் பின்னாடி வரப்போகுது. உங்களுக்கு இதை தாண்டி தான் போப்போம். இல்ல ரெண்டா எப்பவுமே 2 பிரிச்சுங்க. ஒண்ணு வந்து என்ன விஷயம்னு பிரிச்சுங்க. விஷயம் சத்துவமா ரஜசா, இல்ல விஷயம் சத்துவமா ரஜசா தமசான்னு வச்சுங்க. இப்ப நீங்க விஷய சிந்தனை, உலக விஷய சிந்தனை பண்ணீங்கன்னா அது ரஜஸ். ஈஸ்வர சிந்தனை பண்ணீங்கன்னா அது சத்துவம். ஆமா, சத்துவம். அதுலயே மனோஜபம் பண்ணினீங்கன்னா ஆக்ஷன் ரொம்ப கம்மி. ஸ்தூல ஜபம் வாயில சொன்னீங்க அப்படின்னா ஆக்ஷன் கொஞ்சம் அதிகம், மத்தியமம். அதே கையில உட்கார்ந்து நாம ஜபத்தை, லிখিত ஜபத்தை எழுதுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்தூலமாயிடுது. ஆமா, அதே நடந்துகிட்டே ஜபத்தை சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமா, இன்னும் ரஜோகுணம் வந்துடுது. அப்ப பிரிச்சு 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 பார்க்கணும் உங்களுக்கு. அப்ப மனோஜபத்தை பண்ணும்போது உங்களுக்கு ஆக்ஷன் இல்லைல்ல, மனசு மட்டும் தானே ஆடுது. வெளியில ஸ்தூலமா சரீரம் ஆடல, வாக்கும் ஆடல, மனசு மட்டும் வந்து ஓம் நம சிவாய் சொல்லிக்கிட்டே இருக்கு, ஓம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சத்துவ குணத்துல, அதிகமான சத்துவ குணத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்காக தான் சத்துவ குணத்துக்கு ரஜோ குணத்தை கட் பண்ணி தமோ குணத்தை கட் பண்ணி சத்துவ குணத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காக தான் இந்த மனோஜபங்கள்லாம் பண்றோம். இந்த பிராணாயாமம் ஏன் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணாயாம கர்மா ரஜோகுண காரியம். ஆனா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ரஜோகுணத்தை அது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணும். இப்ப தமோ குணம் போகுது இல்ல ரஜோகுணம் போகுது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை ஒரு 10-20 பிராணாயாமத்தை பண்ற போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரஜோகுணமும் நாசமாயிடும், தமோ குணமும் நாசமாயிடும். சத்துவகுணம் அந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஜபத்துல ஈடுபடுறது பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா சத்துவகுணத்துல எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். க்ஷேத்ராடனம், இப்ப எங்கேயாவது மலை ஏறுறீங்க, எனக்கு நல்லா தெரியுது தமோ குணம் இருக்கு இல்லைன்னா ரஜோகுணம் இருக்கு அப்படின்னும் போது இந்த 2மே தப்பான காரிய லௌகிகத்துல ஈடுபட்டு தப்பா பண்ணும். அப்படின்னா நான் ஒரு மலை ஏறுறேன்னு வச்சுங்க, இல்லைன்னா உழவார பணின்னு கோயில்ல ஏதாவது போய் உழவார பணியா ஏதாவது பண்றேன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தமோ குணமும் போயிடும், ரஜோகுணமும் போயிடும். அந்த இடத்துல சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. இதே ஆக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஊர்ல இருக்கவங்களோட சேர்ந்து குமால் அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆயிடும், இன்னும் ரஜோகுணமும் தமோ குணமும் இன்னும் அதிகமாயிடும். அப்போ நம்ம என்ன மாற்றி அமைக்கிறதுக்கு அந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்ராடனம் வச்சிருக்கு, தபஸ் வச்சிருக்கு, விரதங்கள் வச்சிருக்கு, நல்ல வந்து பாத்தீங்கன்னா சேவைகள்லாம் வச்சிருக்கு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சரி, ஆமா, இல்ல ரெண்டா வச்சுங்க. ஒண்ணு ரஜோகுணத்துல சத்துவமா இருக்கலாம், இல்லைன்னா சத்துவகுணத்துல ரஜசா இருக்கலாம். இதான் இந்த 2 தான். இப்ப நம்ம 85 பேர்த்தையும் 2 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். சத்துவகுணத்துல ரஜோகுணம் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரஜோகுணத்துல சத்துவகுணம் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா சத்துவகுணம் இருக்கு. ஏன் அப்படின்னா
இல்லை பூர்ணம் இல்லை, பூரணம் இல்லை. ஏன் அப்படின்னா ஆக்ஷன் இருக்குல்ல, ஒரு ஆக்ஷன் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் இருக்கு. கவனம், ஒரு காரியம் பண்றோம், காரியம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதே கண்ண மூடி உட்காந்து மனோஜபம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க சுவாத்தியாயத்தை காட்டிலும் கண்ண மூடி மனோஜபம் பண்ணும் போது இதை காட்டிலும் அதிகமான சத்துவம். அந்த ஜபமும் நின்று போயிட்டு வெறும் தான் தான் தான்ல நின்னீங்க அப்படின்னா, அந்த தான்ல நின்னீங்கன்னா இன்னும் உத்கிருஷ்டம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சொரூபத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா டிஸ்கனெக்ட், குணாத்தீத்தன் ஆயிடுறீங்க. டிஸ்கனெக்ட் பண்றது இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதோட இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு மீதி நம்ம பார்க்கலாம். நாளைக்கு அஷ்டமி, நாளை மறுநாள் வந்து பாடம் ஆரம்பிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஒரு பச்சை தண்ணியை எடுத்து தலையில சில்லுன்னு, இப்போ நவம்பர் மாசமா, சில்லுன்னு காலையில தலையில ஜலத்தை வந்து விடுங்க. விட்டோன்னு உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணம் அப்படியே ஸ்பார்க் அடிக்கும். அப்படியே இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து உட்காருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து ஜபத்தில் உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஒரு தூக்கத்துக்கு கொண்டு போயிடும் உங்களை. இதே பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு சில்லுன்னு குளிச்சுட்டு உட்கார்ந்தீங்கன்னா மனசு வந்து தூக்கத்துக்கு போகாமல் நல்ல ஸ்பார்க்கோட இருக்கும். சுடுதண்ணியில் குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரே அப்படியே மனசு வந்து அப்படியே தூக்கத்துக்கு போகும். அப்போ குளிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் இந்த குணம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை உண்டு பண்ணும். இதெல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும். இனிமே இதுதான் வேலை. இப்போ பாருங்களேன், நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு அதை பாருங்கள். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மனசு இருக்குது, எந்த மாதிரி இந்திரியங்கள் இருக்குது, எந்த மாதிரி நம்மளை தூண்டுதுன்னு பாருங்கள். யாரோட பேசுனா, எங்கே போனா, எதை சாப்பிட்டா, எந்த சாஸ்திரம் கேட்டா, இதெல்லாம் பாருங்கள். இப்போ நீங்கள் பாடம் 1 மணி நேரம் கேட்டிருக்கீங்க. இப்போ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா செயலின் மேலேயே தொடர்ந்து இருக்கா, இல்லை உங்களை வந்து செயலில் காரியத்தில் தூண்டுதான்னு பாருங்க. அப்போ அதை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம், இந்த பகவத்கீதா விசாரம் டெய்லி நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா மெதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்னஸ்க்கு கொண்டு போகும். அப்போ என்னென்னா செயலை வந்து தடுக்கிறது தான் இந்த பகவத்கீதா ஞானம் இது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிக்கவே மனசு வராது, ஒரு காரியத்தில் போகிறதுக்கே மனசு வராது பகவத்கீதை கேட்டோம் அப்படின்னா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சத்துவகுண காரியம். எதை பார்த்துட்டு உங்களுக்கு உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உடனே எந்திரிச்சு எதையாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது ரஜோகுண காரியம். இப்போ மோகத்தை உண்டு பண்ணுச்சு அப்படின்னா அது தமோகுண காரியம். இது மாதிரி ஒவ்வொன்றத்தையும் பிரித்து 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 பார்க்கணும். இல்லை, காரியம் ரஜோகுணம். அதோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் நாசம் பண்ணுறது. ஆனால் அது பிராணாயாமம்ன்றது ரஜோகுண காரியம். ஒரு யோகா பண்ணுறீங்க, யோகான்றது ஆக்ஷன் தானே, அது வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுண காரியம். ஆனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு யோகாவை பண்ணி முடிச்சு 1 மணி நேரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை சத்துவகுணத்துக்கு கொண்டு போயிடும். தமஸ் இல்லையா? இப்போ 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 நான் இருக்கிறது வந்து அப்படிதான். இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தமஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சத்துவம் போயிட்டு இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் டல்னஸாட இருக்கேன். என்னோட இந்திரியங்கள் மனசு எல்லாம் ஒரு தளர்ந்து போயிருக்கு, பிரிஸ்கே வர மாட்டேங்குது இப்போ நமக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து சத்துவ காரியம் போயிட்டு இருக்கு. எனக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிரித்து பிரித்து பார்க்கணும். மேக்ஸிமம் தமஸ் வந்து டிப்ரெஷன் தான் கிரியேட் பண்ணும், ஒரு ஹெவினஸ் கொடுக்கும். பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவினஸ் கொடுக்கும். பாடி மைண்டு எல்லாமே வந்து ஒரு ஹெவினஸ் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது தமோ குணம். இமீடியட்டாக அதை என்கரேஜ் பண்ணாமல் என்ன பண்ணணும், தலையில் தண்ணி எடுத்து ஜலத்தை எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு வந்து கோயிலுக்கு போகணும், எங்கேயாவது வாக்கிங் பண்ணணும், இல்லை எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடணும். ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டிப்ரெஷனில் மாட்ட மாட்டீங்க. இல்லைனா உட்காந்து பிராணாயாமத்தை ஒரு 20 ரவுண்டு பிராணாயாமத்தை பண்ணிங்கன்னா அது டிப்ரெஷன் போயிடும், ஹெவினஸ் போயிடும் உங்களுக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமோ குணம் தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தமோ குணத்துக்கு உள்ள அலோவ் பண்ணவே கூடாது, அது மோகத்தை உண்டு பண்ணுறோம்.
எவ்வித காரணத்தை கொண்டு எந்த காலத்திலையும் தூங்குற நேரத்தை தவிர்த்து தூங்குறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து தமோகுணம் ஹெல்ப் பண்ணும். அப்ப தூங்குற சமயத்துக்காக மட்டும்தான் தமோகுணத்தை அடாப்ட் பண்ணணும். மீதி நேரம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நல்ல காரியத்துல ஈடுபட்டுக்கிட்டே ரஜோகுண காரியமா வச்சுக்கணும், இல்லைன்னா குவைட்டா உட்காந்து ஜப தியானத்துல இருக்கும். இதான் பண்ணணும், ஞான விஷயத்துல இருக்கும்.